ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ குணங்கள் அதிகமுள்ள ஒரு மூலிகையாக தூதுவளை இருக்குது. இது சளி, இருமல், நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இதை பயன்படுத்தி நம்ம இன்றைக்கி ஒரு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 100 கிராம், மிளகு 1 டீஸ்பூன். இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக தூதுவளை கொடியிலேருந்தே தூதுவளையை நம்ம பறிச்சுக்குவோம். இதில் முள் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பறிக்கணும். நமக்கு தேவையான தூதுவளையை நம்ம பறிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம். இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தூதுவளை, மிளகு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ தூதுவளை நம்ம நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். இப்போ 2 ஹாஃபாக மடிச்சுட்டு இது எப்படி எடுத்தோம்னா வந்துடும் இந்த நரம்பு மட்டும். இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில். இதை நான் 3ஐயும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மிக்சியில் தூதுவளை, அரிசி எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை நாம் தோசைங்களாக சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நெய் ஊற்றி சுடுறோம். நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் ஊற்றி சுடலாம். இன்றைக்கி நான் இதில் உப்பு சேர்க்கலை. உப்பு சேர்க்காட்டி அதோட மருத்துவ குணம் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நீங்கள் இந்த டேஸ்ட்டு வேணும்னு சொன்னால் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்து சுடுங்க. இன்றைக்கி மருத்துவ குணம் நிறைந்த தூதுவளை தோசை ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சத்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.